திருதாபூர்னு மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப் தான் அது. அந்த பஸ் ஸ்டாப்பை எங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு நைட்டு 10 o'clock ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 3க்கெலாம் லைட் செட்டப் பண்ண அங்கே நீங்கள் பார்க்குற எல்லா லைட்ஸுமே நம்ம கிரியேட் பண்ணது. எல்லாமே கிரியேட் பண்ணாங்க. அந்த லைட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ஊர் அடங்கணும்ல, ஊர் மக்கள் பயங்கர அன்பு வந்து கூட்டமாக நின்றுட்டு ஷூட் பண்ணவே விடலை அவங்க. ஸோ ஒரு 10 o'clock ஆயிடுச்சு, 10-15க்கு மேலே ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணது. அது நீங்கள் பார்க்குற ஒருத்தர் பை எடுத்துகிட்டு போகிறாரு, ஒருத்தர் 2 wheeler வந்து நிற்பார், ஒரு ஆட்டோ போகும், ஒரு பஸ் வர, அந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டிஸ் எவ்ரிதிங் இட்ஸ் கிரியேட். அது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருடைய டீம் வந்து பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி கார்னர், அதாவது இன்ஃபினிட்டி இருக்குல்ல, இன்ஃபினிட்டியில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கம்ப்ளீட்லி வயர்லெஸில் வாக்கி டாக்கியில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைரக்டர் வந்து ஒரு சின்னதாக ஒருத்தர் வந்து தப்பான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டார் அப்படின்னா கூட அவுட்டில் தான் இருக்கும் அது. ஆனாலும் திரும்ப வண்டியும் பண்ணணும்னு சொல்லுவார். ஏன்னா அந்த யதார்த்தமான அந்த ஆம்பியன்ஸ் வேணுன்றதுக்காக. அது நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, அது எப்படி எடுத்து முடிச்சு பாசிபிள்னு, அதுக்காக மட்டும் இல்லை, இந்த கதையை அவ்வளோ யதார்த்தமாக பண்ணணும் ஃபிலிமுக்குள்ளே, ஃபில்ம் பண்ணும்போது அப்படின்னு சேலஞ்ச் எடுத்து பண்ணது தான் அதில்.